நாட்டையே உலுக்கியுள்ள கேரள நிலச்சரிவில் பல சிக்கல்கள் சவால்களை கடந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் என்னென்ன நவீன கருவிகளை பயன்படுத்தினால் விரைந்து பலரை உயிருடன் மீட்க முடியும், நம்மிடம் உள்ள பாதுகாப்பு வழிமுறைகள் என்ன என்பது குறித்து பேரிடர் மேலாண்மை பொறியாளர் பிரபுகாந்தி அரங்கத்தில் இணைந்துள்ளார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேம். சார், முதல்ல மக்கள் தங்கியிருந்த பகுதி முழுமையா மண்மூடிய நிலையில அங்க என்ன மாதிரியான மீட்பு பணிகள்லாம் கை கொடுக்கும் சார் இந்த நேரத்தில்? மேம், பர்டிகுலர் இந்த வயநாடு அசாடஸ் ஜோனுன்னு டிக்ளேர் பண்ண. ஏன்னா லேண்ட்ஸ்லைடு ப்ரிடிக்ஷன் ஏரியா தான், இது ஒன்றும் அன்பிரிடிக்டட் ஏரியாலாம் இல்லை. இன்னொன்றுனா எவாக்குவேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. ரெட் அலர்ட் பண்ணோன்னே பீப்புள் எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க. அது அசாடஸ் ஜோன் பக்கத்துலேயே கேம்ப்பு போட்டிருக்காங்க, அதுவும் சேர்ந்து அடித்து போயிருக்கு. உண்மையிலே தமிழ்நாட்டில் இருந்த தூத்துக்குடி இதில் அந்த எவாக்குவேஷன் பிளான் பண்ணி ஒரு ஸ்டெபிலிட்டி உள்ள கல்யாண மண்டபத்தில் பக்காவாக தங்கி வச்சுருக்காங்க. தாழ்வான பகுதியிலேருந்து ஒரு அசாடஸ் ஜோன்லேருந்து கொஞ்சம் தள்ளி எவாக்குவேட் பண்ணி வச்சாதான் இது மாதிரி ஒரு அசாடஸ் ஜோன் பக்கத்திலே இன்னொரு அசாடஸ் ஜோன் வைக்கிறது ஒரு புரிதல் இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போ வி ஆர் ஓப்பனிங் தி மோர் ரிஸ்க்கு. இது ஒரு மிகப்பெரிய பாடம். அடுத்தது இது ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. ஏன்னா இந்த டிசாஸ்டர் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் 3ஆக பிரிப்பாங்க. ப்ரிகாஷனரி ஸ்டெப்பு, டிசாஸ்டர் வரத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணலாம், டூரிங் டிசாஸ்டர் டைமில் என்னென்ன பண்ணலாம், அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கு அதில் என்னென்ன பண்ணலாம். நீங்கள் ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸும் டூரிங் தி டிசாஸ்டர்லேயும் நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்தால் ரீஹாபிலிட்டேஷனும் லாஸ் ப்ரிவென்ஷன் டெக்னிக் நல்லா பண்ணலாம். இப்போ 42 பேர் டெத்து டோல் ரேட் ரைஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது 10-15 கம்மி பண்ணியிருக்க முடியும் கண்டிப்பாக கவர்மெண்ட் நினச்சிருந்தால். அதே மாதிரி இந்த 42 டெத் டோல்ன்றது மேபி 100 கிராஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஏன்னா இன்னும் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க, அது இதுக்கு பண்ணும். இன்னொரு பாயிண்ட், டிசாஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி தனியாக பட்ஜெட்டை அலோகேஷன் பண்ணணும். இதுதான் ரொம்ப மேண்டேட்ரி. ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு கம்பல்சரி. அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி பெரிய லெவலில் ஃபிக்ஸ் ஆகுது. அதேமாதிரி இதுமாதிரி காமன் பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி இடத்துல மாடர்ன் டெக்னிக் எக்யூப்மெண்ட் எவ்வளோ வந்துருச்சுங்க. ட்ரோன் வந்திருக்கு. ட்ரோனில் இன்ஃப்ராரெட்டை வச்சு எந்த இடத்துல மனித சுவாசங்கள் மாட்டிகிட்ருக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஈவன் இப்போ டோட்டல் அந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனை வித்தின் 1 ஹவரில் ஸ்லைஸ் பண்ணி எந்த இடத்துல சிவியாரிட்டி ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத ப்ரொஜெக்ஷன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு இம்மிடியட்டாக கொடுக்க முடியும். அதுமாதிரி எமர்ஜென்சி ரெஸ்கியூ பிளானு, எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளானு, இந்த மாதிரியான மெத்தடாலஜிஸ்லாம் இருக்குதுங்க. அதில் இப்போது மெயினாக ஒரு அசாடஸ் ஜோன் சேஃப் ஜோன் பண்ணுறதுக்கு கூட பிரிட்ஜே அடித்து போயிடுச்சு. அப்போது நம்ம டெம்பரரி ரோப் லேடர்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான லேடர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் ஃபால் அரஸ்டர்னு சொல்லுவாங்க, ஃபால் அரஸ்டர் வச்சு டேப் பண்ணி பீப்புளை ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ஈஸியாக ஷிஃப்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான மாடர்ன் எக்யூப்மெண்ட்லாம் இதில் யூட்டிலைசேஷன் பண்ண மாதிரி தெரியல. நான் இன்னொன்று இம்மிடியட்டாக சொல்கிறேன், வயநாடுலையும் சரி கேரளாலையும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் இருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இருக்கும், அவங்ககிட்ட ஜேசிபி இருக்கும், பில்டர்ஸ் இருக்கும், அப்புறமா பெரிய பெரிய அந்த ரோப்லாம் இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸை இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் இன்வால்வ் பண்ண வச்சா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடி எவாக்குவேஷன்ஸ் பண்ண முடியும், நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படும். சார், இது போன்ற மீட்பு பணிகளில் வீரர்கள் ஈடுபடும் போது விரைந்து செயல்பட நம்மிடம் என்ன மாதிரியான நவீன உபகரணங்கள்லாம் இருக்கிறது சார்? மேலும் அதிநவீன உபகரணங்கள்லாம் என்னென்ன தேவைப்படுது? நம்ம கரெக்டான பாயிண்ட் சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணுறாங்களே, பண்ணுறவங்களோட சேஃப்டியும் முக்கியம். ஏன்னா ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணுறச்சவும் நிறைய பேர் போய் மாட்டிக்கிற இதெல்லாம் பார்க்குறேன். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் என்டிஆர்எஃப் ஒர்க் பண்ணுறவங்களாம் அவங்களுக்குலாம் சேஃப்டி பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. மேலே இது பண்ணி ஹூக் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அதில் ரோப் கட்டிட்டு அதில் மூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சேஃப்டி பெல்ட்ஸை வச்சு நம்மளால் எவாக்குவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் ரெஸ்கியூ பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட் இதில் ஐ மெஷினரிஸ் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜேசிபி, பொக்லைன் இந்த மாதிரி இடத்துல வச்சுட்டு ஒரு பாத்து, ஒரு எமர்ஜென்சி ரூட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்க. இதுமாதிரி லேண்ட்ஸ்லைடு ஏரியாவில் எப்போவுமே நார்மலாகவே எமர்ஜென்சி ஏரியான்னு சொல்லி ஒரு ஏரியாவை ரூட் மேப் பண்ணி வைக்கணும். எவாக்குவேஷன் பிளான் அப்படின்ற மாதிரி இருக்கணும் சார். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைடு ஏரியா, அப்புறம் ஹைலி அசாடஸ் ஜோன் டிக்ளேர் பண்ண ஏரியாவில் எல்லாமே கம்பல்சரி எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான் அப்படின்றத ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு எல்லா ஸ்ட்ரீட்லேயும் வச்சு பீப்புளுக்கும் ட்ரைனிங் பண்ணி கொடுத்தோம்னா, ஏன்னா இப்போ ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங், அதாவது செத்தாக தான் சுடுகாடுக்கு வழி தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி இனிமேல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் வருஷம் வருஷம் பொங்கல் தீபாவளி எப்படி வருதோ அது மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்ச் ஹாலிடேஸ்னு வரதான் போகுது.
அப்போ கிளைமேட்டிக் சேஞ்ச் லைஃப் ஸ்டைலுக்கு இந்தியா மாதிரி ஒரு எல்லா தரப்புப்பட்ட மக்களும் இருக்கிற இடத்துக்கு ட்ரெயின் ஆகிட்டாங்களா? எத்தனை ஜட்ஜிக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஆப்ரேட் பண்ண தெரியும்? எத்தனை போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குன்றது தெரியும்? எத்தனை தாசில்தாருக்கும் ஈவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஓப்பனாக சொல்கிறேன், 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியில் நடந்த அண்டர் இதில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து போய் படிக்கிறான் அவேர்னஸ் இல்லாமல், அவன் ரிஸ்க்கு தெரியாமல். அப்போது இந்த மாதிரியான அவேர்னஸ் வந்து டிசாஸ்டர் சம்மந்தமாக பெரிய லெவலில் வரணும். நான் 4 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு ஸ்கூல் சப்ஜெக்டில் சேருங்கன்னு. ஸ்கூல் சப்ஜெக்டில் சேர்த்தா இந்த மாதிரியான பேரிடர் சமயங்களில் மிகப்பெரிய உயிர்கள் காப்பாற்றப்படும். சார், இந்த மாதிரி பேரிடர் பகுதிகளில் வாழும் மக்கள்லாம் அவங்களை தற்காத்துக்கொள்ள உடனடியாக என்ன செய்யலாம்? சாத்தியமானதாக இருக்குமா அந்த மாதிரி நேரத்தில் தங்களுக்கு தற்காத்துக்கொள்ள? மேம் கரெக்டாக சொல்கிறீங்க மேம். டிசாஸ்டரை வந்து 2 விதமாக பிரிக்கலாம், மேன் லாஸு, மெட்டீரியல் லாஸ். ஓகேங்களா? மெட்டீரியல் லாஸ் விட்டுருங்க, அதை எப்படியும் பார்க்கலாம். ஆனால் அனைத்து தரப்பு ஒரு உயிர் கூட பாதிக்கப்படாமல் அனைத்து விதமான உயிர்களும் காப்பாற்றப்படும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் இப்போ இந்த இடத்துல 42 பேர் இறந்துருக்காங்க. 42 பேருக்கு 2 லட்ச ரூபாய் இப்போ நஷ்டஈடு தரீங்க. என் பையன் என்ன சொல்லணும்னா, அதுக்கு நீங்கள் ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணிங்கன்னா 42 × 2 போட்டிங்கனாலே 1 கோடி ரூபாய் கிட்ட போயிடுது. அதுக்கு நீங்கள் ஒரு 10 days பிஃபோரே எல்லா இடத்துலையுமே கம்பல்சரி ஒரு எமர்ஜென்சி மாக் ட்ரில் சொல்கிறேன் பார்த்தீங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரிலாம் வந்து விஷவை தாக்கிட்டா எப்படி எவாக்கேட் பண்ணணும் அப்படின்லாம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி மாக் ட்ரில். ஏன்னா ஒரு டிசாஸ்டர்னு வரும்போது மல்டி மாடல் டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேஷன், அதை விட அங்கே இருக்க வாலண்டியர் லோக்கல் பீப்புள் யங்ஸ்டர்ஸோட இன்வால்மெண்ட்டில் தான் ரெஸ்கியூ ஆப்ரேஷன். ஏன்னா அவங்க தான் வந்து இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணுற டீம். ஓகேங்களா? யார் மிட்டிகேஷன் பிளான்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடந்த உடனே அந்த இடத்துல இம்மிடியேட்டாக யார் பண்ண போகிறாங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் கோர் டீம் தான். ஸோ அந்த மாதிரி டீப்பிள் பண்ணுவோம். இன்னொன்று ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான என்னன்னா, ஒரு அசாடஸ் ஜோனு பீப்புள் எல்லாமே எவாக்கேட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அசாடஸ் ஜோன் பக்கத்துலேயே ஒரு டென்ட்டு போடுறாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்தளவுக்கு கூட ஒரு அவேர்னஸ் இல்லை பார்த்தீங்களா? அதுவும் அடிச்சிட்டு போகுது. அப்போது பீப்புள் சேஃப்னு நினச்சி எவாக்கேட் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறாங்க, அதுவும் அடிச்சு போகுதுன்னா உண்மையிலே தமிழ்நாட்டில் தூத்துக்குடி இந்த மாதிரி விஷயத்த குடோஸ் டு தி தமிழ்நாடு பியூரோக்ராட்ஸ் இந்த விஷயத்தை நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. அரங்கத்தில் வந்து பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.